பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுது தான் பார்க்க போகிறோம். இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க கோமதி ஹாலில் உட்காந்துக்கிட்டு. அப்போ மீனா வராங்க. "என்னத்த ரொம்பவே யோசனையில் இருக்கீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஒன்றும் இல்லைம்மா" அப்படிங்கிறாங்க. "இல்லை அத்தை, ஏதோ ஒன்று இருக்குது சொல்லுங்கள்" அப்படிங்கிறாங்க. ராஜி வந்துடுறாங்க. "அத்தை, என்னத்தாச்சு, எதுவும் பிரச்சனையா?" அப்படிங்கிறாங்க. "ஒரு பிரச்சனை இல்லடி, இந்த தங்கமேல் நினச்சா தாண்டி கடுப்பாக இருக்குது" அப்படிங்கிறாங்க. "அத்தை, இப்போமா கடுப்பாக இருக்குது? அவங்க வந்த நாள்லேருந்து கடுப்பாக தான் இருக்குது, சொல்லுங்கள்" அப்படிங்கிறாங்க. "இல்லடி, அவள் வந்து கடைக்கு சாப்பாடு கொண்டு போயிட்டே இருக்கான். இப்போ வந்து என் வீட்டுக்கார் வந்து ரெஸ்ட்டே எடுக்காமல் வேலை பார்த்துட்ருக்காரு. நைட்டு வந்து கால் வலிக்கு, கை வலிக்கு, உடம்பு வலிக்குங்காரு. மதியமாவது கொஞ்சம் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு போவார். இப்போ அந்த ரெஸ்ட்டே இல்லாமல் ஆக்கிட்டா. அதனால் தங்கமயில் சாப்பாடு கொண்டு வர வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் அவரும் கேட்க மாட்டேங்காரு, இவளும் கேட்க மாட்டேக்கா. என்ன செய்யணும்னு தெரியல" அப்படிங்கிறாங்க. "என்ன அத்தை, சாப்பாடு கொண்டு போகிறத நம்மளால் தடுக்க முடியல. ஆனால் வந்து சாப்பாடே ரொம்ப மோசமாக்கிட்டா, சாப்பாடே கேட்காம ஆக்கிட்டா" அப்படிங்கிறாங்க. "இதை என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்க மீனா" அப்படிங்கிறாங்க. "அத்தை, தங்கமேல் வந்து சாப்பாடு அப்படி சமைக்காங்க, இப்படி சமைக்காங்கன்னு மாமா சொல்லிகிட்டு இருக்காங்க. அதனால் கொண்டு வரட்டும், அப்படி வரட்டும், இப்படி வரட்டும்னு விட்டுருக்காங்க. நம்ம சாப்பாடை ஏதாவது வகையில் டர்ரு பண்ணி விட்ருவோம். டர்ரு பண்ணி விட்டோம்னா கண்டிப்பாக மாமாவோ அங்கே இருக்கிறவங்க சாப்பிட்டுட்டு, அம்மா அந்த சாப்பாடு வேண்டாம், இல்லைன்னா இதில் உப்பு அதிகமாக இருக்குது, உரப்பு அதிகமாக இருக்குது, என்னத்தையாவது சொல்லி சாப்பாடை வேண்டாம்னு சொல்லுவாங்க. இனிமேல் நம்ம அப்படி செஞ்சிடலாம்ல" அப்படிங்கிறாங்க. "ஏய் மீனா, சூப்பர் ஐடியா கொடுத்துருக்க" அப்படிங்கிறாங்க. ராஜின்னு சொல்கிறாங்க. "ஆமாத்த, இனிமேல் அப்படி தான் செஞ்சாகணும். ஆனால் என்ன, நம்ம போடுறத பார்த்து அவங்க தான் வந்து குடலுக்கு எதுவும் ஆயிடக்கூடாது" அப்படிங்கிறாங்க. "குடலுக்கு ஒரு நாள் ஆனால் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து இவள் ரெகுலராக கொண்டு போனா அப்படின்னா அவங்களுக்கு யாருக்கும் ரெஸ்ட்டு கிடைக்காது" அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மீனாவும் சொல்கிறாங்க. "ஆமாத்த, என் வீட்டுக்காரர் கூட வீட்டுக்கு வந்து கால் வலிக்கு, உடல் வலிக்குன்னு சொல்கிறாரு. இவ்வளோ நாள் சொன்னதில்லை. இப்போ தங்கமேல் சாப்பாடு கொண்டு போனதுலேருந்து அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்காரு" அப்படிங்கிறாங்க. "இதை கண்டிப்பாக நம்ம நிறுத்தியே ஆகணும்" அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே என்ன நம்ம செய்யலாம், வைக்கலாம் அப்படின்னுட்டு இது பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே பார்க்குறாங்க. "தங்கமேல் என்ன செய்தான்னு பாரு" அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி போய் பார்க்குறாங்க. அக்கா வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. "உன் அக்கா சமையல் பண்ணிகிட்ருக்காள, பண்ணட்டும் பண்ணட்டும்" அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி கேட்குறாங்க, "என்னத்த செய்ய போகிறீங்க?" அப்படிங்கிறாங்க. மீனா சொன்ன ஐடியாவை தான் ஃபாலோ பண்ணணும், வேறு வழி கிடையாது அப்படின்னுட்டு இருக்காங்க. "அக்கா, என்ன எப்படி பண்ண போகிறீங்க? நீங்கள் வேலைக்கு போகணும்லக்கா" அப்படிங்கிறாங்க. "இன்றைக்கி நான் வேலைக்கு போகிறேன் போகலங்கிறது 2வது ராஜி. இன்றைக்கி வந்து இந்த வீட்டில் நடக்கக்கூடிய வன்கொடுமைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக ஒரு தீர்வு எழுதணும்ல" அப்படின்னுட்டு இருக்காங்க. "ஆமாக்கா, ஏதாவது பண்ணுங்கக்கா, பண்ணால் தாங்க நல்லது. ஆனால் அவங்க ரொம்ப ஓவராக தான் ஆடிட்டுருக்காங்க, வச்சிட்ருக்காங்க" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சாப்பாடெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தங்கமயில் ரூமில் போய் ட்ரெஸ் பண்ணதுக்காக போகிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, "ஏய், அவள் துணி மாற்ற போகிறா, துணி மாற்றிட்டு வரதுக்கு எப்படியும் ஒரு 10 நிமிஷம் ஆகும். இந்த 10 நிமிஷத்தில் நம்ம வேலையை நம்ம காட்டணும்டி, வாங்க வாங்க" அப்படிங்கிறாங்க. "அத்தை, அதுக்குள்ளே அவங்க ரூம் விட்டு வெளில வந்துட்டாங்கன்னா" அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, "அதுக்கு நான் வழி பண்ணுறேன். நைஸாக போய் கதவை சாத்திட்டு வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கதவை சாத்திட்டு வந்துடுறாங்க. "என்ன அத்தை, கதவை வெளியே சாத்திட்டேன்" அப்படிங்கிறாங்க. "சூப்பராக செஞ்ச" அப்படின்னு சொல்லிட்டு நேராக போகிறாங்க சமையல் கட்டுக்கு. எல்லா சாப்பாட்லேயுமே வந்து உப்பை நிறைய கலக்குறாங்க. குழம்புல வந்து வத்தப்பொடியை தூக்கி போட்டு கிண்டி வைக்காங்க. கிண்டி வச்சுட்டு குழந்தை அது மாதிரி உட்காந்துக்கிறாங்க. ஒன்றுமே தெரியாத தங்கமேல் புறப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ரூமுக்குள்ளே. இந்த சூழ்நிலையில் மீனா நைஸாக கதவை திறந்து விட்டுருவாங்க. அப்போ தங்கமேல் புறப்பட்டு, "அத்தை, நான் சாப்பாடு கொண்டு போகிறேன்" அப்படிங்கிறாங்க. "பார்த்து போம்மா" அப்படி இப்படிங்கிறாங்க. இதை பார்த்த தங்கமேல், "ஒரு நாளும் போகாதம்மாங்க, இப்போ ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்களே" அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு ஃபோன் அடிக்கிறாங்க ஆட்டோவுக்கு. "ஆட்டோக்காரண்ணே, எங்கே வரீங்க?" அப்படிங்கிறாங்க. "ஏம்மா, நான் வரதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகும்" அப்படிங்கிறாங்க. "அண்ணே, சீக்கிரம் வாங்கண்ணே, நான் வந்து சாப்பாடு கொண்டு போகணும், இல்லைன்னா வேறு வண்டி அனுப்புங்கண்ணே" அப்படிங்கிறாங்க. உடனே அவர் பக்கத்தில் இருக்க வேறு வண்டி அனுப்புகிறாரு. அவங்க வராங்க. நேராக கடைக்கு போகிறாங்க. கடையில் போய் இறங்குறாங்க. எல்லாருக்குமே சாப்பாடு பரிமாறுறேன் வாங்க அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் எப்போவுமே வந்துட்டு எல்லோரும் சாப்பிட்ட பிறகு தான் சாப்பிடுவாரு. இப்போ பாண்டியன் சொல்கிறார், "சரியான வயிறு பசி, சரிம்மா வை, அலப்போல வைம்மா" அப்படிங்கிறாங்க. "சரி, நான் உங்களுக்குலாம் வச்சு தந்துட்டேன், நீங்கள் சாப்பிடுங்க, நான் கல்லால் இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு கல்லால் போயிருக்காங்க. இங்கே சாப்பாடை வாயில் வைக்கிறாங்க. உப்பும் உரப்பும் அதிகமாக இருக்குது. இதை பார்த்தோன்னே எல்லோரும் துப்ப ஆரம்பிச்சிடுறாங்க. "என்னம்மா, என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. "என்னம்மா, இவ்வளோ உப்பு போட்டிருக்க, இவ்வளோ உரம் போட்டிருக்க, ஆஹா, முடியலன்னு சொல்லிட்டு குமரேசன் தாத்தாவா இருக்கட்டும், பாண்டியனாக இருக்கட்டும், பழனியாக இருக்கட்டும், செந்திலாக இருக்கட்டும், 4 பேரும் திணறுறாங்க. இந்த சூழ்நிலையில் "என்னாச்சு?" அப்படிங்கிறாங்க. "அம்மா, நீயே வாயில் வச்சு பாரு" அப்படிங்கிறாங்க. வாயில் வச்சு பார்க்குறாங்க. உப்பும் உரப்பும் ரொம்ப அதிகமாக இருக்குது. "மாமா, இது எப்படி நினைச்சேனே தெரியாது, நான் இப்படி செய்யவே இல்லையே, வைக்கவே இல்லையே" அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க.
நீ தானம்மா சமைச்ச, வேறு யார் உப்பாமா போட போகிறாங்க, உரப்பா போட போகிறாங்க. ஐயோ! எனக்கு இது எரியுதே வைக்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பழனி ஓடி போய் இப்போ கடையில் உள்ள தயிர் பாக்கெட் எடுத்து கடித்து, அப்பா எரியுது எரியுது அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்குள்ள ஊற்றுறாரு. அம்மா எனக்கு கொஞ்சம் தயிர் தாங்க, எனக்கு கொஞ்சம் தயிர் தாங்க அப்படிங்கிறாங்க. வேறு போட்ட பாக்கெட்டில் எடுத்துக்கடா முடியாதுடா அப்படிங்கிறாங்க. 2, 3 தயிர் எடுத்துகிட்டு ஒவ்வொருத்தராக குடிக்காங்க. ரொம்பவே முடியாமல் இருக்கிறாரு பாண்டியன். உடனே தயிரை கட் பண்ணி தண்ணியில் கலக்கி எப்போ இதை குடிங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தான் பரவாயில்லாமல் இருக்குது. ஏம்மா தங்கமேலு இனிமேல் தயிர் செய்து சாப்பாடாக கொண்டு வந்துடாதம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ரொம்பவே சோகமாக சாப்பாடை திருப்பி எடுத்துகிட்டு வீட்டை பார்த்து போகிறாங்க. என்ன தங்கமேலு திரும்பி வந்துட்ட, சரவணன் சாப்பாடு கொண்டு போகலையா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் சமைக்கும் போது சாப்பாடு வந்து நல்லா தான் இருந்துச்சு, இப்போ நான் கொண்டு கொடுத்தேன், அவங்க எல்லோரும் உரப்பா இருக்குது உப்பாக இருக்குங்காங்க அப்படிங்கிறாங்க. அது எப்படிம்மா சமைக்கும் போது வந்து உப்பு இல்லை, இப்போ உப்பு எப்படி வந்துடும் அப்படிங்கிறாங்க. அதான் அத்தை எனக்கும் தெரியல, நான் ருசியெல்லாம் பார்த்தேன், சூப்பராக பர்ஃபெக்டாக இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்க்கும்போது உப்பு நிறைய இருக்குது உரப்பு நிறைய இருக்குங்காங்க, நானும் சாப்பிட்டு பார்த்தேன் அப்படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாம்மா சொன்னேன், எல்லா வேலையும் நம்ம செஞ்சால் வந்து ஞாபகம் மறதியாக இருக்கும், அதனால் வந்து சமையல் வேலைன்னு நீ பண்ணவே வேண்டாம், நான் சமையல் பண்ணிக்கிறேன், நீ வந்து இந்த வீட்டை பெருக்க வைக்க இந்த மாதிரி வேலைகளை நீ பாரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் தினம் சமைச்சு எல்லாருக்கும் மனசார சாப்பாடு கொடுக்கலான்னு பார்த்தேன், இப்படி ஆயிடுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க. சரி சரிம்மா இனிமேல் நீ ஒன்றும் இது பண்ண வேண்டாம், நானே சமையல் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரித்த அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். உடனே கிச்சனுக்கு போகிறாங்க. கிச்சனில் போய் ஒரு சாமானை தொட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக சிரிக்காங்க. உடனே மீனாவும் ராஜியும் ரொம்ப கேட்குறாங்க. வந்துட்டு அத்தை ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம், என் சாம்ராஜ்யம் மறுபடியும் வந்து கிடச்சிருச்சுல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. அத்தை இது கிடைக்கிறதுக்கு மீனா அக்கா தான் ரொம்ப உதவி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான், நான் எப்படி இந்த தங்கமயில வந்து சாப்பாடு கொண்டு போகாமல் நிப்பாட்டுறது வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசனை பண்ணேன். என் வீட்டுக்கார்ட்டின்னு சொல்லி பார்த்தேன், என்னுடைய சம்பம் பலிக்கவே இல்லை. ஆனால் மீனா கொடுத்த ஒத்த ஐடியாவில் நான் வந்து பெரிய ஆளாகிட்டேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அத்தை மீனாக்கா வந்து ரொம்ப விவரமானவங்க, அதான் வந்து கரெக்டான ஐடியா கொடுத்துருக்காங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் ஃபோன் அடிக்கிறாங்க. கோமதி எனக்கு வந்து வயிறு எரிஞ்ச மாதிரி இருக்குது, வயிற்று குளிர்ச்சிக்கு ஏதாவது ரெடி பண்ணி நம்ம வீட்டுக்கு வரேன், உடனே ரொம்ப உரப்பு அந்த பிள்ளை சாப்பாட்டில் இதை போட்டுன்னு நினைக்கிறேன், எனக்கு முடியல சுத்தமாக முடியல அப்படிங்கிறாங்க. என்னங்க செய்யுது அப்படிங்கிறாங்க. எனக்கு என்னென்ன சொல்ல தெரியல, வீட்டுக்கு வரேன் அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்து வயிறு வலியில் உருண்டுறாங்க. உடனே ஏங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு சுத்தமாக முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. முன்னாடி ராஜி ஆட்டோவுக்கு ஃபோன் அடிக்கி அப்படிங்கிறாங்க. மீனாவும் ராஜியும் ஃபோன் அடிக்கிறாங்க ஆட்டோவுக்கு. ஆட்டோவில் நேராக கூப்பிட்டு போகிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. செக் பண்ணி பார்த்து டாக்டர் சொல்கிறாரு, அல்சர் ஓவர் ஆயிடுச்சு, ஏற்கனவே உங்களுக்கு அல்சர் இருக்குது, உரப்பு அதிகமாக சாப்பிட்டுன்னு சொல்கிறீங்க, இந்த மருந்தை குடிங்க சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்தை கொடுக்குறாங்க. மருந்தை குடித்த பிறகு தான் அவங்களுக்கு வந்து பரவாயில்லாமல் இருக்குது. நேராக வீட்டுக்கு வராங்க. தங்கமேலு நம்ம சமைக்க வேண்டாம்னு சொல்லிடுமா, இந்த சமையலை பூராமே நீனே பார்த்துக்கோ அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. இது வேறு ஒன்றும் செய்யாதுல்ல அப்படிங்க, ஒன்றும் செய்யாது, எனக்கு அல்சர் இருக்கிறதுனால வந்து உரப்பு நிறைய சேர்த்தோன்னு இப்படி ஆயிடுச்சு, இன்னும் வந்து நீனே சமைக்கிட்ட பார்த்துக்கோ, அந்த பிள்ளை வந்து எல்லா வேலையும் செய்கிறதுனால உப்பு உரப்பும் அதிகமாக போட்டு என்னமோ தெரில, அதனால் வந்து அந்த பிள்ளைய சமையக்கட்டு பக்கம் போக வேண்டாம்னு சொல்லிடு, நீ வழக்கம் போல் போகும்போது நீனே சமைச்சிரு அப்படிங்கிறாங்க. சரிங்க சரி அப்படிங்கிறாங்க. மீனாவும் ராஜும் சிரிக்கிறாங்க. அம்மாவுக்கு லேசாக போச்சு, நம்ம ஓவராக பண்ணியிருந்தோம் அவ்வளோதான் அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சொல்கிறார், நான் கடைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாரு. உடனே செந்தில் திரும்பி வராங்க. மீனா எனக்கு வந்து வயிற்றால போகுது, 4 நேரம் போயிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை அண்ணி சாப்பாடு கொண்டு வந்தாங்க, அதில் உரப்பு நிறைய நினைக்கிறேன், வயிற்றால போகுது அப்படிங்கிறாங்க. ஐயோ அத்தை இன்னொரு ஆட்டோ சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காருக்கு 4, 5 வாட்டி வயிற்று வேலை போயிட்டு நான் ஹாஸ்பிட்டல் கூட்டி போகிறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா பார்த்த வேலை இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, சரி போயிட்டு வாடி நாடி 1000 கையில் வச்சுக்கோ அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையும் என்கிட்ட பைசா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. போனோன்னே டாக்டர்கிட்ட கேட்க சொல்கிறாங்க, அது மாதிரி உரப்பு நிறைய சாப்பிட்டாங்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மருந்து கொடுக்குறாங்க. வரும்போது ஆட்டோவில் சொல்கிறாங்க, ஏங்க மன்னிச்சிருங்க, இதுக்கெல்லாம் காரணம் நானும் ராஜி உங்கள் அம்மாவும் தான் அப்படிங்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயில் வந்து கடைக்கு சாப்பாடு கொண்டு வராங்க, உங்களுக்கு ரெஸ்ட்டே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னோடனே, தங்கமயில் வந்து நுப்பாட்ட முடியல அத்தையால், நான் தான் இந்த ஐடியா கொடுத்தேன், உப்பும் உரப்பும் அதிகமாக போடுவோம், அப்படி போட்டோம் அப்படின்னா அவங்க சாப்பிட்டுட்டு இவங்களை சாப்பாடு கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிடுவாங்க, அதனால் வந்துட்டு இதை நான் தாங்க செஞ்சேன், மன்னிச்சிருங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நீ லூஸ் ஆடி நீ அப்படிங்கிறாங்க. ஆட்டோக்கார் என்னங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறோன்னே இறக்கி விடுதாங்க. வீட்டு வாசலில் வந்தோன்னா சரியான கோவம் வந்துட்டு செஞ்சிருக்கு. அந்த ஆளை கை நீட்டி செவிட்டில் ஒன்று போடுதாரு. இதான் மனுஷியாடி,
என்ன வேலை பார்த்து வச்சுருக்க? நீ இப்போ நீங்கள் பண்ண பாடாலாம் வந்து எத்தனை பேர் கஷ்டப்படும் தெரியுமா? 4 பேர் நாங்கள் என்ன பாடுபடுவோம் தெரியுமா? பழனி மாமாவுக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வாட்டிக்கு மேலே வயித்தால போயிட்டு அப்படிங்கிறாங்க. அவங்க ஹாஸ்பிட்டல் போகலையா அப்படிங்கிறாங்க. என்ன கூட்டி போ, நீ இருக்க, அவரை கூட்டி போய் யார் இருக்கா? இப்போ நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நேராக கடைக்கு போகிறாங்க. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டி போய் அவங்களுக்கும் சிகிச்சை எடுக்கிறாங்க. பாண்டின்னு சொல்கிறாங்க, ஒரு நாள் இந்த பிள்ளை சாப்பாடு வந்து இப்படி ஆக்கிருச்சா, சரி ரைட்டு, நானும் கடை நேரத்தில் அடைச்சி வந்துடுறேன், நீங்கள் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு குமரேசன் மாமாவும் சொல்கிறாரு பாண்டியன்ட்ட, எனக்கு முடியல பாண்டியா, நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்துடுறாங்க எல்லாருமே வீட்டில் இருக்காங்க. எல்லோரும் ஒவ்வொருத்தரும் முடியாமல் அவங்க படுத்து கிடக்காங்க. இதை பார்த்த கோமதி, ராஜி, மீனாவுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. தங்கமேல் சொல்கிறாங்க, மாமா நான் உங்களுக்கு ஏதாவது போட்டு கொண்டு வரட்டா வைக்கட்டா அப்படிங்கிறாங்க. தங்கமேல் தயவுசெய்து நீ அடுப்புங்கிற பக்கத்தில் போகாதம்மா, எதுவுமே வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே செஞ்சிரு தம்பி உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. அண்ணி நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. சித்தப்பா உங்களுக்கு அப்படிங்கிறாங்க. ஏம்மா தங்கமேல், உனக்கு ஒரு கும்பிடுவோம், புருஷன் சரவணனுக்கு ஒரு கும்பிடுமா, தயவுசெய்து எதுவுமே வேண்டாம்மா, இனி நிம்மதியாக இருக்கணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரூம் பார்த்து போயிடுறாரு. இந்த சூழ்நிலை கதிர் வராங்க, எல்லாரையும் பார்க்குறாங்க. ஏன் எல்லோரும் ஒரு மாதிரி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. எல்லாருக்குமே உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. எல்லாருக்கும் ஒன்று போல் எப்படி உடம்பு சரியில்லாமல் போகும் அப்படின்னு சொல்லிட்டு, மாமா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. நடந்த கதையை சொல்கிறாங்க. மாமா நல்ல வேலை நான் சாப்பிடல இன்றைக்கி அப்படிங்கிறாங்க. இந்த ராஜி சிரிக்கிறாங்க. நான் எப்படி உங்களை சாப்பிட விட்டுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள நினைக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி கதிரை சாப்பிடுவாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டாம், அவங்கெல்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்ருக்கேன், நானும் அலையணுமா அப்படிங்கிறாங்க. இது வேறு சாப்பாடுங்க, நான் தான் பொங்குனேன் அப்படிங்கிறாங்க. நீ பொங்குனியா? நான் சமைக்கலாம் தெரியுமா அப்படிங்கிறாங்க. நேற்று சாப்பிட்டது கூட நான் பொங்குனது தான், நல்லா இருக்குன்னு சொன்னீங்களா? நான் தான் என் சாப்பாடை சாப்பிட மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அத்தை பண்ண சாப்பாடுன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சாப்பாடு கொண்டோம் அப்படிங்கிறாங்க. சாப்பிட்றாங்க. சாப்பாடு சூப்பராக இருக்குது. இந்த சூழ்நிலையில் சாப்பிட்டு முடிச்சுட்டு வராரு. உடனே பழனி கேட்குறாரு, டேய் உனக்கு ஒன்றும் ஆகலையாடா அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு சமைச்சது தங்கமேல் அண்ணி, எனக்கு சமைச்சது என் பொண்டாட்டி அப்படிங்கிறாங்க. உனக்கு தனி சமையல் நடக்க அந்த வீட்டில் கேட்க நியாயம் கேட்க யாரும் இல்லையா அப்படி அப்படின்னு இருக்காங்க. ஆமாம் நல்லா இருக்குமாம்மா, எதுவும் பேசாதாங்க, நான் இப்போ தான் காலேஜ் போயிட்டு வந்திருக்கேன், ஒரு 1/2 ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம மறுபடி வேலைக்கு போகணும். டேய் இனிமேடா வேலைக்கு போவேன், மணி 5க்கு மேலே இருக்குமாடா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா என் வேலை வந்து 5க்கு மேலே தான், என் வாட்டில் வந்து நைட்டு பூரா ரவுண்ட் அடிப்பேன் அப்படிங்கிறாங்க. டேய் இன்றைக்காவது சீக்கிரம் வந்து சேரடா, இல்லைன்னா உங்கள் அப்பா டோஸ் விடுவார், என்னையும் சேர்த்து ஏசுவார்டா அப்படிங்கிறாங்க. மாமா இன்றைக்கி தான் அவருக்கு உடம்புக்கு முடியல, எந்திரிக்க மாட்டார் அப்படிங்கிறாங்க. டேய் நீங்கள் தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கிடப்பா, அவர் ஒரு இரும்பு மனிதர் மாதிரி திடீர்னு எந்திரிச்சு இவ்வளோ நேரத்துக்கு எப்படி வரலாம் போகலாம்னு கிடப்பார், அதனால் சீக்கிரம் வந்து சேரு அப்படிங்கிறாங்க. சரி மாமா போயிட்டு வரான்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. நான் அப்போ தான் நினைக்கிறேன் ராஜிட்ட சொல்லாமல் போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி நான் வேலைக்கு போயிட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. சரிங்க பார்த்துப்போங்க அப்படிங்கிறாங்க. இவங்க 2 பேரும் அன்பாக இருக்கிறத பார்த்து அவங்க பாட்டி, அங்கே பாருடி ராஜியும் அவன் புருஷனும் வந்து எவ்வளோ ஜோடி பொறுத்து எவ்வளோ அழகாக இருக்குது பாரு, அவன் வேலைக்கு போகிறான், இவன்கிட்ட சொல்லிட்டு போகிறான் பாரு, படிச்சுக்கிட்டே வேலை பார்க்கான், அவன் பொண்டாட்டியை வந்து அவன் உழைப்பில் பார்க்கணுன்னு நினைக்கிறான், இப்போ ஏற்பட்ட மருமகன் கிடைக்கிறதுக்கு இவங்க கொடுத்துத்தானே வச்சுருக்கணும் அப்படின்னுட்டுருக்காங்க முத்துவேலை. ஆமாம் நம்ம வீட்டில் உள்ள ஆம்பளைகளுக்கெலாம் தெரியாது அத்தை அப்படின்னுட்டுருக்காங்க ராஜுவோட அம்மா. இந்த சூழ்நிலையில் ராஜி அம்மா ரொம்பவே பெருமையாக நினைக்காங்க. ராஜி வந்து நம்ம ஏத்தாப்புலேயே இருக்கா, ஆனால் பேச முடியல, ஆனால் அவன் புருஷன் அவனை நல்லா வச்சு பார்த்துக்கிட்டு தான், அவங்க வீட்லேயும் அந்த பிள்ளையை நல்லா ராசாத்தி மாதிரி வச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. என் மகா கோமதிலாம் வந்து சொந்த மருமகளை நல்லா பார்க்காம விட்ருவா அப்படிங்கிறாங்க. உடனே ராஜியோட சித்தி சொல்கிறாங்க, ராஜியை மட்டும் இல்லை, அந்த மீனா பிள்ளையும் அந்த தங்கமேல் பிள்ளையும் நல்லா தான் பார்த்துக்கிட்டு தான் கோமதி, அதில் ஒரு குறையும் இல்லை. ஏன்னா இவங்க தான் வந்து என்னமோ வந்து கடப்பாறையை முடுங்கின மாதிரி ரொம்ப வரப்பானுக்காங்க. அவள் வந்து நல்லா தானே இருக்கா, அவனை நினச்சி நம்ம சந்தோஷம் தான் படணும் அப்படின்னுட்டுருக்காங்க. அது என்னமோ உண்மை தான் அப்படின்னுட்டுருக்காங்க. சக்திவேலும் முத்துவேலும் வந்துடுறாங்க புல்லட்டில். ஏன் வாசல் நின்று ஏற்ற வீட்டை வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க, ஏம்மா உங்களுக்கு ஒரு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாரு. உடனே சக்திவேல் சொல்கிறாரு, அண்ணன் இங்கேருந்து அங்கே தூது விட்டுட்டு கிடக்காங்க, இந்த பழனி அங்கே இங்கேயும் விளாண்டுட்டு கிடக்கான், அவனையும் ஒரு நாள் வெளுன்னு வெளுத்தோம்னா சரி வந்துடும், அங்கே நடக்க கதையை பூரா இங்கே சொல்ல வேண்டியது, இவங்க அங்கே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு சொல்லி இங்கே சிந்தனை பண்ண வேண்டியது, இதுதான் ஜாலியாக இருக்குது, அவன் இன்னும் அந்த வீட்டுக்குள்ளே வரட்டும், வெளுத்துற வேண்டியதான் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பழனி அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே வந்துடுறாரு. அத்தா ஏதாவது ஒரு கூலா தாத்தா அப்படிங்கிறாங்க. டேய் அந்த வீட்டில் நடக்கிறதெல்லாம் சொல்லுறது தாங்க வரையா வைக்கியா அப்படிங்கிறாங்க. நானே வயிறு எரியுதுன்னு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உனக்கு ஏன்டா வயிறு எரியுது அப்படிங்கிறாங்க. அந்த தங்கமேல் பிள்ளை சமைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு சோதனை வட்டம் என்ன வச்சு பண்ணிவிட்டு எங்களை வச்சு பண்ணிவிட்டோம் நம்ம தெரில, நாங்கள் எல்லோரும் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அலைஞ்சிட்டு கிடக்கோம் அப்படிங்கிறாங்க. என்ன சக்திவேல் சொல்ல, இப்போ கேட்கத்தாண்டா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, அந்த பாண்டியன் வீட்டில் ஆஸ்பத்திரிக்கு வீட்டுக்கு அலையும் போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது, எங்களை மாதிரி இருக்கவனை ஏமாற்றி பொன் பிள்ளைகளை கூட்டி வர வச்சு அவங்க பணத்தை நாளைக்கு ஆசைப்பட்டால் அப்படி தான் ஆகும் அப்படிங்கிறாங்க. என்ன நீங்கள் நினைக்கிறோம் ரொம்ப தப்புண்ணே,
மச்சான் அப்படி கிடையாது, அவர் கோவக்காரர் தான், யாரோடைய காசுக்கும் ஆசைப்பட மாட்டார் அப்படி இப்படிங்கிறாங்க. டேய் நீ அங்கே இருந்து தின்னுக்கிட்டு இருக்கனால அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அந்த பாண்டியனுக்கு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன், எங்களுக்கு தான்டா கேவலமாக இருக்குது, எங்கள் கூட பிறந்த ரத்தமாக இருந்துட்டு நீ அவங்க கூட இருந்து அவங்ககிட்ட 500 சம்பளத்துக்கு அவன்கிட்ட வேலை பார்த்துட்ருக்கு, எங்களுக்கு அசிங்கமாக இருக்குது, உன் பங்கு சொத்து இங்கே எவ்வளோ இருக்குது தெரியுமாடா, நீ முட்டா பையன் மாதிரி அங்கேயே இருந்துகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. ஏன்னா எனக்கு சொத்து வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், எங்கள் அக்காவும் மச்சானும் நீங்களும் இருந்தால் போதும், அதான் நினச்சிட்டு இருக்கேன், பணம் தான் வேணும்னா தான் உங்களோட வந்துருப்பேனே, எனக்கு மன நிம்மதி வேணும் அதான் அங்கே இருக்கேன் அப்படிங்கிறாங்க. டேய் இங்கே மன நிம்மதி கிடையாதா அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து ரொம்ப வெறப்பாளைவீங்க, நான் வந்து ரொம்ப அப்புறாணி, எனக்கு உங்களுக்கு செட் ஆகாது, அத்தா கூலாக ஏதாவது தர முடிஞ்சால் தா அத்தா அப்படிங்கிறாங்க. டேய் இந்த வீட்டில் உனக்கு பச்சை தண்ணி கிடையாது, இன்னும் அங்கே நடக்கலாம், இங்கே வந்து சொன்னேன் சரி வெளுத்து போடும் வெளுத்து அப்படிங்கிறாரு சக்திவேல். இந்த முத்துவேல் சொல்லிட்டாரு அவனை கதையை விடு, நம்மளுக்கு அந்த சொத்து விஷயமா வந்து யாரோ விலைக்கு கேட்க வரான்னு சொன்னாங்களா, அது என்னென்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. ஆமாண்ணே சரி என்னென்னு பார்ப்போம், முதல்ல வந்தவன் தான் வந்து வாங்குற மாதிரி பில்டப் பண்ணிட்டு வாங்காமல் போயிட்டான், இவனாவது வாங்கி தரணும்னு பார்ப்போம், அந்த சொத்து வந்ததுலேருந்து நம்மளுக்கு பீடையாக தான் இருக்குண்ணே, அதை தள்ளி விட்டோம்னா நம்மளுக்கு அது கிட்டத்தட்ட ஒரு 80 லட்ச ரூபா கிடைக்கும், அது நம்ம தொழிலுக்கு ரொட்டேஷனுக்கு ஆகும் அப்படிங்கிறாங்க. சரி நாங்கள் போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே முத்துவேல்கிட்ட சொல்கிறாங்க அவங்க வீட்டம்மா சாப்பிட்டு போகலாம்ல அப்படிங்கிறாங்க. நீங்கள் பண்ணதெல்லாம் பார்த்தா வந்து நிம்மதியே கிடையாது இந்த வீட்டில், அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் எப்படி சாப்பிட முடியும், நாங்கள் கடையில் சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ராஜோட சித்தி சொல்கிறாங்க, அக்கா அவங்க திருந்தவே மாட்டாங்க, அவங்ககிட்ட எதுக்கு கேள்வி கேட்குறாங்க, அவங்க சாப்பிட்டானே சாப்பிடாட்டானே நான் நல்லா சமைச்சிருக்காங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. ராஜி பாட்டி சொல்கிறாங்க, நீ சாப்பிடணும் சாப்பிடணும் தான் சொல்லிக்கிட்டே இருப்பியோ அப்படிங்கிறாங்க ராஜி சித்திகிட்ட. ராஜி சித்தி சொல்கிறாங்க, யாரும் சாப்பிட்லன்னா சாப்பாடு கெட்டு போகும்ல அதான் சொன்னேன், அதான் வாங்க சாப்பிடுவோம் அப்படிங்கிறாங்க. நீ திருந்தியே மாட்டேடி, சரி வாங்க போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சாப்பிட்றாங்க. உடனே ஏய் பழனி நீனும் சாப்பிட்றா அப்படிங்கிறாங்க. நீங்கள் உரப்பு கிரப்பு போட்டு வைக்கலையே அப்படிங்கிறாங்க. டேய் ஒன்றும் போடலடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கூப்பிட்றாங்க. இங்கே போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டோன்னே எப்பா இப்போ தான் எதை மாதிரி கொஞ்சம் தயிர் ஊற்றாதா அப்படின்னு சொல்லி தயிர் ஊற்றி சாப்பிட்றாங்க. இப்போ தான் கொஞ்சம் எரிச்சல் அடங்கியிருக்கு. ஏன் அத்தா இப்படியே இருக்காங்க, நீனும் பற்றி என்னை பற்ற வயித்துல தானே அவங்களையும் பற்ற, நான் அப்புறாணியாக இருக்கேன், அவங்க ஏன் வந்து ரொம்ப டெரர் பீஸாக இருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவங்க வந்து அவங்க அப்பா ஜாடரா, நீ ஏன் ஜாடரா அப்படிங்கிறாங்க. யார் ஜாடையோ சராசரி மனுஷனாக இருந்தால் நல்லது தான், இந்த குமாரையும் இப்படி தான் வளர்த்து வச்சுருக்காங்க. இந்த குமார் அந்த பயலுக்கிட்ட வறண்டு இழுத்துக்கிட்டே இருக்கானா, அது சரி கிடையாது. எப்படி பார்த்தாலும் பேசாட்டிலையுமே சொந்தக்காரங்க தான், அந்த எண்ணம் இல்லையா, என்ன சித்தப்பான்னு கூப்பிடுதான். அப்போ பாண்டியன் மச்சான் வந்து என்ன உண்டு மாமன் பிள்ளைய நம்ம முறை பையங்க, இந்த முறை பையங்களாம் முறைச்சிக்கிட்டு அலைஞ்சா நல்லவா இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜ்யத்து சொல்கிறாங்க, முறை பையன்லாம் அதான் என் பையன் முறைச்சிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்காங்க. அண்ணி சின்ன அண்ணி நீங்களாவது புத்தி சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உங்கள் அண்ணன் மோனும் என் மோனும் என் சொல்ல கேட்டுட்டு தான் வேலை பார்ப்பாங்க அப்படிங்கிறாங்க. அண்ணி நீங்களாக சொல்லலாம்ல அப்படிங்கிறாங்க. குமார் நான் பேசுகிறது என்கிட்ட பேசுகிறதே இல்லை தம்பி அப்படிங்கிறாங்க. நானாக பேசுகிறேன் அப்படின்ட்டு இருக்கும்போது குமார் வந்துட்டார். டே குமார் அப்படிங்கிறாங்க. சித்தப்பா அப்படிங்கிறாங்க. இனி சித்தப்பாவா உறவா நினைக்கலப்பா, ஏன் நீ எதிர்த்த வீட்டை முறைச்சிக்கிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. சித்தப்பா அவங்கன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, நம்ம குடும்பத்தை வந்து அசிங்கப்படுத்துறதுலே அவனுக்கு வேலை அப்படின்னுட்டுருக்காங்க. டேய் அது குடும்பம், நான் அடுத்த குடும்பம்டா, அது உங்கள் அத்தை குடும்பம்டா, உங்கள் அப்பா கூட பிறந்தவாவா அப்படிங்கிறாங்க. சித்தப்பா நீங்கள் அங்கே இருக்கிறனால தான் எங்களுக்கு ரொம்ப இதாக இருக்குது, நான் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கேன், அதனால் நீ பேசாமல் நம்ம வீட்டுக்கே வந்துடுங்க, அவங்கள நம்ம என்ன பண்ணணுமோ பண்ணுவோம் அப்படிங்கிறாங்க. டேய் எங்கள் அக்கா வீட்டை வந்து அது பண்ணுவோம் இது பண்ணுவோன்னு என் முன்னாடி சொன்னாலே எப்படிட்டா, இப்படிலாம் இருக்காத குமார், அவனுங்க வந்து உனக்கு சொந்த உறவு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் என்றைக்குமே சொல்லாத சித்தப்பா, நான் ரொம்ப கடுப்பாயிடுவேன், நீங்கள் சித்தப்பா போனீங்க சரிங்களா, அவங்க எனக்கு என்றைக்குமே உறவு கிடையாது, ராஜியே எனக்கு யாருன்னு யாரும் கிடையாது, ராஜியே எனக்கு உறவு கிடையாதுன்னு சொல்லும்போது அவங்களாம் எனக்கு யார், அவளே ஒரு ஓடு அடி அப்படி நம்ம பேசுகிறாங்க. உடனே ராஜ்யம்மா அப்படி அழுதாங்க. ராஜ் சித்தி சொல்கிறாங்க, டேய் உனக்கு எப்படி பேசணும்னு தெரியாதா அப்படிங்கிறாங்க. எனக்கு கரெக்டாக தானே பேசினேன், நம்மளாம் அவமானப்படுத்திட்டு தானே போனான், அசிங்கப்படுத்திட்டு தானே போனான், அவளுக்காக நீங்கள் பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே பழனி சொல்கிறாரு, நீங்கள் பார்த்தாலும் இப்படி ஒரு மாப்பிள்ளையை பார்த்துருக்க மாட்டேங்கடா, அவ்வளோ சூப்பராக அவளை பார்த்துட்ருக்கான் அந்த கதிரா, இந்த உணவு டெலிவரி பண்ணுதுன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்ருக்கான், 5க்கும் 10க்கும் அலைஞ்சிட்ருக்கான், அவன் நல்லா பார்த்துருவானோ அப்படிங்கிறாங்க. டேய் அவன் 5க்கு அலையிறானா 10க்கு அலையிறானான்னு தெரியாது, அவன் உழைச்சி அவன் பொண்டாட்டியை வந்து நல்ல மாதிரி காப்பாற்றணுன்னு ஒரு எண்ணத்தோடு செஞ்சுக்கிட்டு இருக்கான், இந்த எண்ணம் இருக்கிறவன் கண்டிப்பாக பொண்டாட்டி நல்லா வைப்பான் குமார் அப்படின்னுட்டுருக்காரு பழனி. யாத்தாட்ட சொல்கிறாங்க, அதான் நான் போயிட்டு வரேன், என் நேரம் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. சித்தப்பா நீங்கள் என்ன காலேஜுக்கா போகிறீங்க, தூங்க தானே போகிறீங்க, தூங்க வேண்டி தானே அப்படிங்கிறாங்க. டேய் உங்கள் அப்பனும் உங்கள் அப்பனும் உங்கள் பெரிய பொண்ணு வந்தாங்களோ, இனி உண்டு இல்லைன்னு பண்ணிடுறாங்க, கிளம்புறோம்பா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. போனோடனே எல்லாருமே தூங்குறாங்க. ரொம்ப நேரம் ஆகுது, அவர் வரவே இல்லை கதிர். உடனே கதிருக்கு ஃபோன் அடிக்காரு பழனி. டேய் இன்றைக்காவது சீக்கிரமாக வரலாமாடா அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே வந்துடுறாங்க.
முன்னே ராஜி டைனிங் டேபிளில் உட்காந்து தூங்கி தூங்கி விழுந்துட்டுருக்காங்க. ராஜு வந்து தொட்டு எழுப்புறாரு கதிர். ஏன் நீ உட்காந்து தூங்கிட்டு இருக்க, உள்ளே போய் தூங்கு அப்படிங்கிறாங்க. இல்லை இல்லை நான் சாப்பாடு வச்சு தந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி சாப்பாடு வச்சு தந்து ஆம்லேட்லாம் போட்டு கொடுக்காங்க. இதை சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ராஜியை பார்க்குறாங்க. தூங்காமே இருந்து நம்மளுக்காகவே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்து பாண்டியன் வராரு. இன்றைக்கி நம்ம ஏதாவது பேசணும் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இன்றைக்கி ஏதாவது பேசுவார்னு பார்த்தா எதுவும் பேசலையே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ரூமுக்கு போயிடுறாங்க. காலையில் விடியுது. கதிர் வந்து காலேஜுக்கு கிளம்புறாங்க. ராஜியும் கிளம்புறாங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி கேட்குறாங்க, கதிர் வந்து உனக்கு ஒன்று கேட்பேன் சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. சொல்லு அப்படிங்கிறாங்க. இல்லை நைட்டு பூரா வேலை பார்க்குறீங்க, காலையிலே எழுந்திரிச்சி காலேஜுக்கு போகிற கஷ்டமாக தெரியலையா அப்படிங்கிறாங்க. கஷ்டம் என்ன கஷ்டம் இருக்குது, அதெல்லாம் ஒன்றும் தெரியல. நம்ம இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக செலவு கொடுத்தாகணும். ஓன் செலவுக்கு வந்து யாரும் தருது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. உடனே நான் உண்மையிலேயே மனசார என்னை பொண்டாட்டி ஏற்றுக்கிட்டே கதிர் அப்படின்னு கேட்குறாங்க. உடனே எங்கள் அம்மா உன்னை கட்டி வச்சாங்க, உன்னை பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குல்ல அப்படிங்கிறாங்க. அப்போ என்னை ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, நான் ஏற்றுக்கிட்டேன்னா ஏற்றுக்கலையா, நான் பார்க்க வேண்டியது என் கடமை அப்படிங்கிறாங்க. நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லு கதிர், என்ன மனைவியாக மனசார ஏற்றுக்கிட்டியா அப்படிங்கிறாங்க. ஏற்றுக்கிடாமையே உனக்காக நான் வந்து உழைச்சி கொண்டு போடுறேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட ராஜி ரொம்பவே சந்தோஷமாக சிரிக்கிறாங்க. இது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் கிளம்பி 2 பேருமே போகிறாங்க. 2 பேருமே முன்னையும் போகிறாங்க. ராஜி முன்னாடி நடக்கிறாங்க, பின்னாடியே கதிர் சைட் அடிச்சுட்டே போகிறாரு. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வராங்க. டேய் கதிர், உன் பொண்டாட்டி நீனும் எதிரும் புதிர் மாதிரி போவீங்க, இப்போ என்னன்னா உன் பொண்டாட்டி முன்னாடி போகிறா, நீ பின்னாடி போகிற, பயங்கர ரொமான்ஸ் தான் போல், வீட்டில் உள்ள ரொமான்ஸை முடிக்காமல் அப்படியே காலேஜ் வரைக்கும் தொடருது அப்படி இப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே பேசிட்டே போகிறாங்க. இதுக்கு ராஜிக்கு கேட்குது. எப்போவுமே ராஜி போகிற பஸ்ஸில் கதிர் ஏற மாட்டார், அடுத்த பஸ்ஸில் தான் ஏறுவார். இப்போ ராஜி ஏறுற பஸ்ஸில் கதிர் ஏறினோன்னே எல்லாருமே கிண்டல் பண்ணுறாங்க. டேய் புருஷனும் பொண்டாட்டியும் தள்ளி தள்ளி நிற்க மாட்டீங்களோ அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க, கதிரும் சிரிக்கிறாங்க. காலேஜ் இறங்கி காலேஜ் போய்ட்டு வந்துடுறாங்க. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு வார வழியில் பழனி பார்க்குறாரு. என்ன கதிர் காலேஜ் போய்ட்டு வந்துட்டே அப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி நான் கடைக்கு டெலிவரி பண்ண வந்தேன் அப்படின்ட்டு அவர் கிளம்பிடுறாரு. இந்த சூழ்நிலையில் குமார் கிராஸ் பண்ணி வராரு. இப்போ குமார் வரும்போது குமாரை பார்த்தோன்னே கவுந்துட்டே போகிறாங்க. உடனே குமார் ஒரு பையனை பிடிச்சி, என்னடா பாடி சோடா அப்படிங்கிறாங்க. ஏய் நான் என்ன பாடி சோடா மாதிரியா இருக்கேன் அப்படிங்கிற, நீ பாடி சோடா தான்டா, நீலாம் எக்ஸசைஸ் பண்ணி ஒன்றே பார்க்க காமெடியாக இருக்குது, ஏன்டா அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க, ஓ ஜிம்முக்கு போக வழி இல்லாதவங்களா நீங்கள் அப்படி இப்படின்னு பேசுகிறாரு. உடனே கதிருக்கு நம்மளை தான் ஜாடையாக பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஜாடையில் பேசுகிறேன் அப்படிங்க. ஜாடையில் என்ன பேசுகிறேன், உண்மையை தான் சொல்லுதேன். ஜிம்முக்கு போகிறதுக்கு வழி இல்லை அப்படின்னா என்கிட்ட கேளு, நான் மாதம் நான் ஒரு 1000 ரூபா தரேன், ஜிம்முக்கு போய் உடம்ப தேர்த்து இப்படி வீட்டுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு ஜிம்மியாவது கையை இப்படி நின்றுட்டுருக்காத, கடுப்பாக இருக்குது, காமெடியாகவும் இருக்குது என்ன அப்படின்னுட்டுருக்காங்க. ஏய் போயிரு, நானே கடுப்பில் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. கடுப்பில் இருந்தால் என்ன செஞ்சிருவ அப்படிங்கிறாங்க. என்னடா செஞ்சிருவ அப்படின்னுட்டு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த சூழ்நிலை இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத தங்கமயில் பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே என்னடா செஞ்சிருவேன்னு சொல்லிட்டு கதிரை மேலும் மேலும் கோவம் ஏற்படுத்துகிறாங்க. டாபார்னு கையை நீட்டி மூக்கில் வாங்கி ஒரு கொடுப்பு கொடுக்காங்க. அங்கே குட்டி மூக்கு உடஞ்சிருது, புலன்னு ரத்தமாக வந்துடுது. ரத்தமாக வந்த உடனே டேய் ஒன்று என்ன செய்கிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. டேய் உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் போட இல்லைன்னா போய் சேர்ந்துருவேன் அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குமாரை கூட்டிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டல் போகிறாங்க. எப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் வந்துட்டு பெரிய கெட்டாக போட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. அப்போ இதை பார்க்குறாங்க செந்தில் பார்த்துட்டு, என்ன அவன் பெரிய கெட்டாக போட்டிருக்கான், எங்கே போய் விழுந்தான், நம்மளை கிண்டல் பண்ணான் பாரு, எங்கேயோ வாங்கி கட்டிக்கிட்டான் அப்படிங்கிறாங்க. யார்ட்டையும் வாங்கி கட்டலைன்னா நான் தான் ஒரு கொடுப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. டேய் என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. அவனை ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருந்தான், காலேஜ் போய்ட்டு வரும்போது கொஞ்சம் நக்கல் பண்ணிகிட்டு இருந்தான், நக்கல் பண்ணால் நம்ம வேலையை காட்டுறவங்களா தான் ஒரு கொடுப்பு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. சூப்பராக பண்ணிட்டடா, கை கொடுறா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. டேய் என்னடா சிரிச்சு பேசிட்டீங்க என்னடா அப்படின்னு சொல்லி சரவணன் கேட்குறாங்க. உடனே செந்தில் சொல்கிறானே, இந்த மாதிரி ஏற்றுக்கிட்டு குமார் நக்கல் பேசிப்பான் போல், அதான் தம்பி கதிர் ஒரு கொடுப்பு கொடுத்துருக்கான், மூக்கு உடஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க. டேய் ஏன்டா அப்படிங்கிறாங்க. இல்லைண்ணே நானும் எவ்வளோ பொறுமையாக தானே இருந்தேன், அவன் கேட்க மாட்றான் அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் சொல்கிறான், ஆமாண்ணே முன்னாடி மாதிரி இல்லை கதிர், இப்போ க்ளீனாக வேலைக்கு போய் அவன் பொண்டாட்டியை காப்பாற்றுறான், அது போக படிக்க போகிறான். ஆனால் வந்து நம்மளை சும்மா வர்றத சும்மா விட முடியுமாண்ணே அப்படிங்கிறாங்க. என்ன பேசுனா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், இப்படிலாம் பேசலாமா அப்படிங்கிறாங்க. நீ முதல்ல சொல்லியிருக்கோன்னு நான் 2 கொடுத்துருப்போம்ல அப்படிங்கிறாங்க. அண்ணே இப்போ தான் நீங்கள் சொன்னீங்க நான் கொடுத்தது தப்புன்னு சொல்லிட்டு, இப்போ நீங்கள் புதுசு கொடுக்குன்னு சொல்கிறீங்க,
போதுண்ணே, இப்போதைக்கு அவனுக்கு நாசுக்காக கொடுத்துருக்கு, இன்னும் பக்கத்தில் வரமாட்டான்னு நினைக்கிறேன், வந்தால் பார்த்துக்கலாண்ணே அப்படிங்கிறாங்க. நம்ம வந்தாம்னா சொல்லு, நான் வெளுத்துடுறேன் அப்படிங்கிறாங்க. அண்ணே நீ எப்போவுமே சாதுவாக இருக்கணுண்ணே, சாதுவாக இருண்ணே, நீ இப்போ கல்யாணம் முடிச்ச புது மாப்பிள்ளை கொஞ்சம் ஜாலியாக இருண்ணே அப்படிங்கிறாங்க. டேய் நம்ம எல்லாருமே புது மாப்பிள்ளை தான்டா அப்படிங்கிறாரு சரவணன். உடனே அதுவும் சரிதானே அப்படிங்கிறாங்க. சரி சரி வாங்க நம்ம மாமாவை போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக மொட்டை மாடி போகிறாங்க. உடனே அங்கே பழனி ஒத்தியில படுத்து கிடந்து பாட்டு படிச்சு கிடக்காரு. என்ன மாமா பாட்டு பயங்கரமாக படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. என்னடா செய்கிறது, நீங்கள்லாம் கல்யாணம் முடித்து குடும்ப குட்டியாக ஆகிட்டீங்க, இப்போ எனக்கு வந்து தனிமரமாயிட்டேன், நான் பாட்டு படிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. மாமா ஒரு சூப்பர் பொண்ணு இருக்குது, என் ஃப்ரெண்டோட தங்கச்சி, பார்த்துருவோமா அப்படின்னு சொல்லி கதிர் கேட்காரு. டேய் அதை முதல்ல செய்யுங்கடா, முதல்ல அதை செய்யறதுக்கு முன்னாடி உங்கள் அப்பாட்ட ஒரு பெர்மிஷன் வாங்கிக்காங்கடா, அவர் கல்யாணம் முடிக்கணும்னா அதெல்லாம் முடிக்க முடியும் அப்படிங்கிறாங்க. மாமா நீங்கள் கல்யாணம் முடிக்கிறதுக்கும் அப்பாவுக்கு என்ன சம்மந்தம் அப்படிங்கிறாங்க. டேய் அவர் தானடா முதல்ல அவுக்கணும், எங்கள் அண்ணன் மாரோம் என் தம்பி எங்கள் அண்ணன் 2 பேரும் 5 பைசா தர மாட்டாங்க, அந்த சொத்துலேயும் எனக்கு பங்கு கிடையாதுன்றுவாங்க, நான் கல்யாணத்துக்கு என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. மாமா சிம்பிளாக கல்யாணம் முடிச்சிட வேண்டியதானே அப்படிங்கிறாங்க. உன்ன மாதிரி லவ் மேரேஜ் பண்ணதுக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம் லவ் மேரேஜ் பண்ணால் அதில் ஒரு தில் இருக்கலாமாம்மா அப்படிங்கிறாரு செந்தில். நீ கல்யாணம் முடிச்சுனாலாம் கஷ்டப்பட்டுன்னு எனக்கு தெரியும், நான் கல்யாணம் லவ் மேரேஜ் மட்டும் முடிச்சேனோ உங்கள் அப்பா என்னை வெளுத்து குறித்து 30 தடவைறாரு, நீங்களாவது பெத்த பிள்ளைன்னு வீட்டுக்குள்ளே எடுத்துக்கிட்டாரு, நான் மச்சின முறை, அதனால் என்னை வீட்டு விட்டு வெளில போகும்பாரு, நான் எங்கே போவேன், இந்த வீட்டை தவிர வேறு எங்கேயும் எனக்கு இருக்க முடியாது பாரு, இப்போ எனக்குன்னு தனியாக ரூமு கிடையாதுனால நான் மொட்டை மாடியில் வந்து கிடக்கேன், நாளைக்கு வந்து கல்யாணம் முடித்தா நான் எங்கே போவேன், ஒன்றும் செய்ய முடியாது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் மொட்டை மாடிக்கு வந்த பாண்டியன் கேட்டிருந்தாரு, பழனி நம்மளுக்கு பிள்ளை மாதிரி தானே, ஆனால் நம்ம வெறும் மச்சினானா மட்டும் நினச்சிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவனுக்கும் பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. நேராக ஃபோன் அடிக்கிறாரு புரோக்கருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணு ஒன்று பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் அவங்க வீட்டில் எல்லா பசங்களும் தான் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படிங்கிறாங்க புரோக்கரு. இல்லை என் மச்சினனுக்கு பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. அப்படியாண்ணே சரி சரிண்ணே ரொம்ப சந்தோஷம்ண்ணே பார்த்துருவோம், எந்த மாதிரிண்ணே பொண்ணு பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. பொண்ணு வந்து நல்லா படிச்சிருக்கணும், நல்ல அழகான பொண்ணாக இருக்கணும், எனக்கு ஒரு பண்பான பிள்ளையாக இருக்கும், என் வீட்டில் 3 மருமக இருக்காங்க, 3 மருமகளை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லா இருக்காங்க, அதனால் வந்து அப்பேற்பட்ட பொண்ணுகளை தான் பார்க்கணும் அப்படி இப்படிங்கிறாங்க. இதை பேசிகிட்டு இருக்கிறத கோமதி கேட்குறாங்க. கேட்டோன்னே எங்கள் தம்பிக்கும் நீங்கள் பொண்ணு பார்க்கணுன்னு சொல்கிறீங்களே அப்படிங்கிறாங்க. அம்மா அவனுக்கும் வயசாகிட்டுல, சரவணனுக்கு முன்னாடி அவனுக்கு தான் முடிச்சிருக்கணும், நான் வந்து அவனை மச்சினனாகவே பார்த்துட்டேன், பிள்ளையாக பார்க்கல, தப்பு தான், நம்ம தான் தகப்பன் ஸ்தானத்துலேருந்து அவனுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும் கோமதி அப்படி இப்படிங்கிறாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படிங்க. எனக்கு ஏன்டி நன்றி சொல்கிறேன், அவனுக்கு பொண்ணு பார்த்து கட்டி வைக்க வேண்டியது நம்ம 2 பேரோட கடமை தானே, கடமை விட்டு போகலாம் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் சரி வாங்க தூங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் தூங்குறாங்க. காலையிலே விடியுது, எல்லாருக்கும் கடைக்கு கிளம்புறாங்க. பாண்டியன் சொல்கிறாங்க நான் முதல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் பாண்டியன் வந்து கடையில் உட்காந்துருக்கிறாரு. அப்போ பழனி புறப்பட்டுக்கிட்டு கடைக்கு கிளம்பும்போது சொல்கிறாரு, டேய் உன் மச்சான் உனக்கு பொண்ணு பார்க்க சொல்லியிருக்காருடா அப்படி. ஏறு நம்ம மச்சானா அப்படிங்கிறாங்க. ஆமாடா அப்படிங்கிறாங்க. அக்கா இது நம்பது மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. டேய் உண்மையில தான்டா, நேற்று கூட ஃபோன் பண்ணி ப்ரோக்கர்கிட்ட சொல்லியிருக்காரு, நல்ல பொண்ணாக பார்க்க சொல்லியிருக்காரு, நிறைய படிச்சிருக்கணுமா, தங்கமயில் மாதிரி நிறைய படிச்சிருக்கணுமா, அழகாக இருக்கணுமா, தங்கமயில் மாதிரி குணமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லுதாங்க. இதை கேட்ட அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏக்கா தங்கமயில் மாதிரியே பொண்ணு பார்க்க சரி தான், தங்கமயில் மாதிரி குழம்புல நிறைய உப்பு போட்டுறாங்க, அதை மட்டும் சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. டேய் அதெல்லாம் போட மாட்டாங்கடா அப்படிங்கிறாங்க. சரிக்கா நான் கடைக்கு போய்ட்டு வந்து ரொம்ப சந்தோஷமாக கடைக்கு கிளம்புறாரு. அப்போ கதிர் கேட்குறேன் என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. செந்திலும் கேட்குறாங்க. ஆமாடா கல்யாண யோகம் கூடி வந்துட்டு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிறேன் அப்படின்ட்டு செந்தில் கேட்குறாரு. இல்லைடா உங்கள் அப்பாவே எனக்கு பொண்ணு பார்க்குறாருன்னா பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. யார் நம்ம அப்பாவா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா தான் எனக்கு பொண்ணு பார்க்க போகிறாராம், புரோக்கர்லாம் சொல்லியிருக்காராம், ஆனால் இன்றைக்கி கண்டிப்பாக மழை வரும்டா அப்படிங்கிறாங்க. ஏமாம்மா அப்படின்னு கேட்குறாங்க. கண்டிப்பாக நான் கல்யாணம் முடிக்கிறதுக்கு பொண்ணு பார்க்க உங்கள் அப்பா பார்க்காருன்னா கண்டிப்பாக மழை வரத்தானே செய்யும் அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் சரணன் கேள்விப்பட்டீங்களா அப்படிங்கிறாங்க. என்னதுப்பா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமாவுக்கு அப்பா பொண்ணு பார்க்க போகிறாராம் அப்படிங்கிறாங்க. சூப்பரா அப்படிங்கிறாங்க. மாமா நீ மட்டும் ஏன் மாமா தனிமரமாக இருக்க அப்படிங்கிறாங்க. இப்போமாவது உங்கள் அப்பாவுக்கு தோணுச்சே, அதை நினச்சி நான் சந்தோஷம் தானே படணும், ஏன்னா சரி ரைட்டு, ஆனால் உனக்கு சபதம் எடுத்தார், செருப்பே போடாமல் நல்லாந்துவேன், கல்யாணம் முடிச்ச பிறகு தான் நான் செருப்பு போடுவேன்னு சொன்னார், எனக்கு அப்படி செய்ய வாய்ப்பு இல்லை, சரி பொண்ணையாவது பார்த்து சீக்கிரம் கட்டி வரேன்னு பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. சரி மாமா அதெல்லாம் நல்லதே நடக்கும், கதிர் தான் ஒரு பொண்ணு சொன்னாங்க மாமா அப்படிங்கிறாங்க. டேய் அந்த பொண்ணு நான் வந்து கெட்டினேன் அப்படின்னா உங்கள் அப்பாவுக்கு பிடிக்கணும்லடா அப்படின்ட்டு இருக்காங்க. இதை அப்பாட்ட சொல்லிட்டானே அப்படிங்கிறாங்க.
சரி நீங்கள் சொல்லுங்கள் நான் எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. நேரா சரவணம் போகிறாங்க. சரவணம் போய் ஏம்மா அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி கதிர் ஃப்ரெண்டோட தங்கச்சி இருக்குது ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை பேசாமல் மாமாவுக்கு கேட்டானே அப்படிங்கிறாங்க. அதுவும் நல்ல யோசனை தான் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் மதியம் சாப்பிட வீட்டுக்கு வராங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்காங்க. கோமதி தங்கமயில் சாப்பாடு கொண்டு வரும்போது வந்து வியாபாரம் அதிகமாக தான் ஆச்சு இல்லைங்களே, ஆனால் ரெஸ்ட்டு கிடைக்கல, உடம்புக்கும் நல்லா இல்லை, பிள்ளைகளும் கஷ்டம் தான் படுது. இது கரெக்டாக தான் இருக்குது, மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதும் கரெக்டாக தான் இருக்குது என்ன அப்படின்ட்டுருக்காங்க. எங்கே உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும் அப்படிங்கிறாங்க. என்ன தங்கமயில் சமைக்கக்கூடாதுன்னு இப்போ சமைக்கல, என்ன வேறு என்ன கதை அப்படிங்கிறாங்க. அது இல்லைங்க, பழனிக்கு வந்து ஒரு பொண்ணு பார்க்கணுன்னு சொன்னீங்கள்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம், புரோக்கர்கிட்ட சொல்லியிருக்கேன், அவர் பார்த்து நல்ல பொண்ணு ஒத்து வரான்னு சொல்லியிருக்காரு, கொஞ்சம் அவசரப்படக்கூடாது, பொண்ணு பிள்ளை கதையில் நல்ல பொண்ணாக பார்த்தாரன்ட்ருக்காரு அப்படிங்கிறாங்க. எங்க இன்னொரு பொண்ணு இருக்குது அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்குது அப்படிங்கிறாங்க. கதிர் கூட படிக்கிற பையனோட தங்கச்சி இருக்காங்களா அப்படிங்கிறாங்க. கதிரே பெரிய மனுஷன், அவன் கூட படிக்கிற பையனோட தங்கச்சி நம்ம பார்க்க போக முடியுமா அப்படிங்கிறாங்க. எங்க யாராக இருந்தானுங்க, அந்த பொண்ணு மேய்ச்சிரு பொண்ணு, பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம பழனிக்கு பார்க்கலாம்ல அப்படிங்கிறாங்க. கோமதி, உனக்கு ஒன்று புரியுதா புரியலையா, உன் தம்பிக்கு வயசு வந்து கொஞ்சம் கூடுதல் ஆயிடுச்சு, அதுக்கேற்ற பொண்ணை பார்த்தா தானே சரி அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஏங்க யார் யாருக்கு என்னென்னு எழுதியிருக்கோ அவங்க தானேங்க நடக்கும். அதுபோக வந்து ஒரு மனுஷருக்கு வயசுங்கிறது வந்து எண்ணிக்கையில் தானே, அது ஒரு முடிவு கிடையாதுல்ல. அதனால் வந்து அந்த பொண்ணை பார்ப்போம், அவங்களுக்கு பிடிக்க விருப்பம் பொண்ணை கொடுக்க விருப்பம் இருந்துச்சுன்னா நம்ம பொண்ணை நம்ம கட்டி வைப்போம், இல்லையா வேறு பொண்ணை பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், அவங்கள்ட்ட அட்ரஸ் என்ன அட்ரஸ்ன்னு கேளு அப்படின்னுட்டுருக்காங்க. கதிர்கிட்ட கேட்குறதுக்கு, கதிர் உன் ஃப்ரெண்டோட தங்கச்சி பொண்ணு பார்க்க வரணும், எப்போ வரணும்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் வந்து ராஜிகிட்ட சொல்கிறாங்க. ராஜி அதை பார்த்துடலாம், அவங்க ஃபோன் நம்பர் தரேன், அட்ரஸும் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி கொடுக்காங்க ராஜிகிட்ட. ராஜி தான் இந்த அட்ரஸில் இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு, எங்கள் மாமாவுக்கு உங்கள் தங்கச்சியை கேட்டிருந்தோம்ல, எங்கள் வீட்டில் பார்க்க வர சம்மதம், என்றைக்கு வரலாம் அப்படி இப்படிங்கிறாங்க. எங்கள் அப்பாட்ட கேட்டு சொல்கிறேன் மக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி இன்றைக்கி நல்ல முகூர்த்த நாளாக இருக்குது, வருவாங்களான்னு கேளு அப்படிங்கிறாங்க. உடனே ஏம்மா இன்றைக்கி நல்ல முகூர்த்த நாளா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கிளம்பிடுறாரு. எங்கே இன்றைக்கி நல்லா முகூர்த்த நாளாம், கதிர் அந்த அட்ரஸ்லாம் கொடுத்துட்டான், அங்கேயும் நம்ம போகிறோம்னு சொன்னால் தகவலும் சொல்லிடுவான் அப்படிங்கிறாங்க. அப்படியா, சரி சரி நீ நல்லா தான் இருக்குது, செந்திலே அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றப்பா அப்படிங்கிறாங்க. நீ மதியத்துக்கு மேலே கடையை பாரு, பொறுப்பாக பாரு, நான் வந்து ஒரு இடத்துக்கு பண்ணியிருக்கு அப்படிங்கிறாங்க. உடனே செந்தில் வந்து கேட்குறாரு கோமதிட்ட, எந்த இடமா அப்படிங்கிறாங்க. டேய் எங்கள் மாமனுக்கு பொண்ணு பார்க்க போகிறேன்டா அப்படிங்கிறாங்க. சூப்பரமாக போய்ட்டாங்க அப்படிங்கிறாங்க. உடனே கடைக்கு போயிடுறாங்க. அங்கே பழனி அங்கங்கே டோர் டெலிவரி பண்ணிட்டு கடைக்கு வர்றாரு. மாமா அப்பா எங்கே போயிருக்காருன்னு தெரியுமா அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா எங்கே போனால் என்கிட்ட சொல்லிட்டா போவார், அவன்கிட்டையும் சொல்லிட்டு போக மாட்டார் தானே அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியுமாம்மா அவர் எங்கே போயிருக்காருன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. எங்கே புளி வாங்க போயிருக்காரா, வேறு பருப்பு வாங்க போயிருக்காரா அவங்க அப்பா அப்படிங்கிறாங்க. புளியும் வாங்கலை, பருப்பு வாங்கலை, டேய் உங்கள் அப்பா வெளியே போனாலே கடைக்கு தானே ஏதாவது சாமான் வாங்க போவார் அப்படிங்கிறாங்க. அதுக்கு போகலாமாம்மா, உங்களுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. என்னடா சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் அவங்களுக்கு பொண்ணு பார்க்க தான் போயிருக்காங்க அப்படிங்கிறாங்க. டேய் நான் மாப்பிள்ளடா, என்னையே கூப்பிட்டு போகல அப்படிங்கிறாங்க. நம்ம அப்பாவை பற்றி தான் தெரியுமே, அவர் முதல்ல போய் பார்ப்பார், அவருக்கு அம்மாவுக்கும் பிடிச்சிக்கிட்டுனா தான் அடுத்தாப்புல உங்களை காமிப்பாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், மச்சானுக்கும் அக்காவுக்கும் பிடிக்கட்டும், 2 பேருக்கு பிடிச்சா தான் எனக்கு பிடிச்ச மாதிரியே, எனக்கு பொண்ணுன்னு ஒன்று பார்த்தா மட்டும் போதாதா அப்படின்னுக்கிட்டு இருக்காரு. உடனே குமரேசன் சொல்லுறாரு, ஏ பழனி உனக்கு கல்யாண யோகம் கூடி வந்துட்ட, நம்ம ஜாலியாக பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ அதுவே அமைய போதே அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஆமாம் எங்கள் மச்சான் வந்து அதிரடியாக பொண்ணு பார்ப்போன்னு யார் நினச்சா அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே செந்தில் சொல்கிறாரு, மாமா நீங்கள் தான் சொன்னீங்க, எங்கள் அப்பா வந்து எங்களுக்கெல்லாம் அதிரடியாக பொண்ணு பார்க்க ஆரம்பித்தார், உங்களுக்கு ஆரம்பிக்க மாட்டார் அப்படின்னு சொன்னீங்க, ஆனால் பார்த்தீங்களா மச்சினனுக்கு வந்து உடனே அதிரடி இறங்குதாரு பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம் எங்கள் மச்சானுடைய மாச்சான் எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருக்குது அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே குமரேசன் சொல்கிறாரு, பழனி அப்படி நினைக்காத, மச்சான் வந்து என்கிட்ட எத்தனை வாட்டியே சொல்லியிருக்கான், பழனி எனக்கு பிள்ளை மாதிரி தான், அவனும் கல்யாணம் முடிச்சு வைக்கணும், ஆனால் வந்து நான் டவார்னு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வைக்கோம்னா என் அண்ணன் மாரோ அவங்க வீட்லேயோ நீ எப்படி பார்த்து வைக்கலாம்னு சொல்லி எதுவும் பிரச்சனை வந்துடுமான்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனை பண்ணான். இப்போ வந்து எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டான், பொண்ணு பார்க்கறதுக்கு போகிறான் அப்படின்னு சொன்னால் என்ன நடந்தாலும் பரவாயில்லன்னு தான் போகிறான். உனக்கு லேட் பண்ண காரணமே அதுதான். பழனி பல முறை சொல்லும் போது வந்து நான் பழனி இப்போ பாண்டியன் சொல்லும் போது என்ன அப்படின்னா, நான் பழனியை தூக்கி வளர்த்த பிறகு தான் எனக்கு இத்தனை பிள்ளைகளாச்சு, பழனி எனக்கு மூத்த பிள்ளை மாதிரி தான், ஆனால் எனக்கு மூத்த பிள்ளை மாதிரி இருக்கான், ஆனால் அவனுக்கு ஒரு கல்யாணம்னு நான் செஞ்சு வச்சேன் அப்படின்னா அவங்க ஏதாவது தடங்கல் பண்ணுவாங்களோ, இந்த பொண்ணு வீட்டுக்காரங்க என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவன் பம்முனது. இப்போ அவன் துணிஞ்சு ஈடுபட்டிருக்கான்.
உனக்கு கண்டிப்பாக சீக்கிரம் கல்யாணம் நடக்கும் அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. பொண்ணு வீட்டில் பேசுகிறாங்க. பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க, மாப்பிள்ளை கூப்பிட்டு வரலையா அப்படிங்கிறாங்க. மாப்பிள்ளைக்கு இத்தனை வயசாகுது, மாப்பிள்ளை என்கிட்ட தான் வேலை பார்க்கான். ஏன்னா அவனுக்கு தனியாக ஒரு கடை வச்சு கொடுக்க போகிறேன். உங்களுக்கு கடைக்காரனுக்கு நீங்கள் பொண்ணு வீட்டு கொடுக்க சம்மதம்னா சொல்லுங்கள், நான் மாப்பிள்ளையை வந்து காமிக்கிறேன். இதுதான் அவனுடைய ஜாதகம், பிடிங்க, அவனுடைய ஃபோட்டோ இதான்னு சொல்லி கொடுக்குறாங்க. பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சி போகுது. மாப்பிள்ளை பொண்ணை பார்க்கணும்ல அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு அது சம்மதம்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. சரி, எங்களுக்கு சம்மதம் தான் அப்படின்றாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனோடனே கோமதி பழனிக்கு ஃபோன் அடிச்சு சொல்கிறாங்க, டேய் பழனி, பொண்ணு சூப்பராக இருக்குடா, உனக்கு பொருத்தமான பொண்ணாக இருப்பாடா அப்படிங்கிறாங்க. அக்கா நான் பார்க்க வேண்டாமா அப்படிங்கிறாங்க. நாளைக்கே பொண்ணு பார்க்க போகிறேன்டா, நாளைக்கு நம்ம கடை அடைப்பு அப்படிங்கிறாங்க. மச்சான் கடை அடைக்கூடாமல் பாரு அப்படிங்கிறாங்க. மச்சானே சொல்லிட்டாரு, நாளைக்கு கடை அடைப்பு, எல்லோரும் நம்ம போகணும் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. 2 காரை வர சொல்லிடுறாங்க. குழலிலேருந்து ஒரு மாப்பிள்ளைலேருந்து எல்லாருமே வந்துடுறாங்க. உடனே என்ன பள்ளி, நீனும் மாப்பிள்ளை வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. மாமா, உங்களுக்கு ஒரு பொண்ணை பார்க்க போகும்போது நான் பார்க்க வேண்டாம் மாத்தையே அப்படிங்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை கொள்ளி மாப்பிள்ளை சொல்லிட்டு நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே போகிறாங்க. பொண்ணை பார்க்குறாங்க. பொண்ணு எல்லாருக்குமே பிடிச்சி போகுது. அப்போ என்றைக்கு நல்ல நாள் பார்த்து நாள் வைக்கணும்னு சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாரு, நீங்கள் என்றைக்குனாலும் சொல்லுங்கள், எவ்வளோ சீக்கிரம் கல்யாணம் வைக்க முடியுமோ வச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. இங்கே பழனி பயங்கரமாக சிரிக்கிறாரு. அதே மாமா, கல்யாணம் உனக்கு சீக்கிரம் முடியும்போது மாமா அப்படி இப்படிங்கிறாங்க. ஆமாடா, இது உங்கள் அப்பா தான் பேசுகிறாரு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குடா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பொண்ணுக்கு வந்து நாங்கள் தாலிக்கொடி 15 பவுன் போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. இதை பார்த்த பழனி அப்படி அழுதுறாரு. மச்சான், எனக்கு 15 பவுன் நீங்கள் தாலிக்கொடி போட்டு பொண்ணை கட்ட போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ எனக்கு பையன் மாதிரி தானே, நீ எனக்கு மூத்த பையன். சரவணனுக்கு 10 பவுன் போட்டு நம்ம தங்கமேல கல்யாணம் முடித்தோம், உனக்கு 15 பவுன் போடணும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட பழனிக்கு ரொம்ப அழுகு வந்துடுது. ஏன் மாப்பிள்ளை அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு பார்க்க இந்த வீட்டில் கேட்குறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் பாண்டியன் காலில் விடுறாங்க. மச்சான், என்னை மன்னிச்சிருங்க மச்சான், ஒரு சில நேரத்தில் அவங்கள வந்து ஏற்று கூட பேசியிருக்கேன், ஆனால் எனக்கு வந்து இப்படி செய்யணும்னு நினச்சிட்டிங்க மச்சான் அப்படிங்கிறாங்க. பழனி, நான் உன்னையே வந்து ஏதாவது ஏசியிருப்பேன், எல்லாமே நடந்திருக்கும் என் மச்சினங்கிற முறையில். ஆனால் வந்துட்டு நீ வந்து என்னுடைய பையனில் ஆயிடுவியா? ஏன்னா மச்சானாக இருந்தாலும் நீ என் பையன் தானே, மூத்த பையன் மாதிரி தானே. நான் கல்யாணம் முடிக்க லேட்டாகின காரணம் ஒன்றே ஒன்று தான் அப்படிங்கிறாங்க. இது எனக்கு குமரேசன் சித்தப்பா சொன்னார் அப்படிங்கிறாங்க. அவர் சொல்லியிருக்கலாம், இதை நான் சொல்லக்கூடிய வேண்டிய கடமை. நீங்கள் எனக்கு பிள்ளை மாதிரி தான், ஆனால் நான் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினைக்கும் போது உங்கள் அண்ணன் மாரோ உங்கள் வீட்டில் யாரும் சொல்லிடக்கூடாதுன்னு தான் பண்ணிகிட்டே இருந்தேன். இன்னுமே அவங்க எது சொன்னாலும் நான் கண்டுக்கிட மாட்டேன். ராஜியே பெத்த பிள்ளையே வந்து எனக்கு பிள்ளை கிடையாது, செத்து போயிட்டான்னு உங்கள் அண்ணன் சொல்லும் போது பொண்ணு என்ன சொல்ல போகிறாரு, என் தம்பியும் கிடையாதுன்னு சொல்ல போகிறாரு. பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்காக நீனும் காலத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கையை வாழணும்ல. ஏன்னா உனக்கு இளைய பையன்மாரெலாம் கல்யாணம் முடிச்சிட்டாங்க, உனக்கும் வந்து கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும்ல அப்படிங்கிறாங்க. உடனே மச்சான் என்ன ஆசீர்வதிங்க மச்சான் அப்படிங்கிறாங்க. நீ எப்போவுமே நல்லா இருப்படா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, எப்போவுமே என் வீட்டுக்காரர் உன்னை ஏசிட்டு தான் இருப்பார், இன்றைக்கி உன்னை வந்து எப்படி பேசுகிறார் பற்றியா பழனி அப்படிங்கிறாங்க. உன் மேலே அதிக பாசம் வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, மச்சான் வந்து எந்த அளவுக்கு பேசுகிறாரோ அந்த அளவுக்கு பாசம் வச்சுருப்பாரு அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவும் சொல்கிறாங்க, அது உண்மை தான் சித்தப்பா, வீட்டில் வந்து எல்லோரையும் ஏசுவாங்க, ஆனால் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க மாமா அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியனுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது, நம்ம அந்த பிள்ளைகள் பூரா நம்மளும் நல்ல மாதிரி நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக பெட்ரூம் போகிறாரு. பின்னாடியே கோமதி போகிறாங்க. கோமதி, ரொம்ப மனசுக்கு நிறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னங்க சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, பழனி மட்டும் தனியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரத்தில் நினைப்பேன். மொட்டை மாடில் போய் பார்ப்போம், ஒத்தியில் படுத்து கிடப்பான். அவனும் கல்யாணம் முடிக்க வேண்டிய வயசில் வந்து நம்ம கல்யாணம் முடிச்சு வைக்காமல் ஒத்தியில் வச்சுருக்கோமே, அந்த பாவம் நம்மளை சும்மா விடுமா அப்படின்னு நினைப்பேன். அதுக்கு ஒரு பிரதாச்சம், ஒரு பதிலாக வந்து இப்படி நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. ஆமாங்க அப்படின்னுட்டுருக்காங்க. கல்யாணத்துக்கு எங்கள் அண்ணம்மாட்ட சொல்லணுமாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அது யோசனையாக இருக்குது கோமதி, நம்ம பொண்ணை பார்த்துட்டு வந்துட்டோம், ஆனால் அவங்ககிட்ட எப்படி சொல்கிறது, அவங்க தான் நம்மகிட்ட பேசவே மாட்டாங்களே அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே எங்கள் அம்மா என்கிட்ட பேசுவாங்க, நான் சொல்லட்டுமா அப்படிங்கிறாங்க. உங்கள் அம்மாட்ட நீ பேசுவியா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, பேச மாட்டேன், இல்லைன்னா இருந்தாலும் ஒரு வார்த்தை சொல்லலாம்லங்க அப்படிங்கிறாங்க. சொல்லிப்பார் வேணாம் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் காலையில் விடியுது. விடிஞ்ச உடனே கோமதி அம்மாவை கூப்பிட்றாங்க. என்ன கோமதி அப்படிங்கிறாங்க. பழனிக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கோம், நாங்கள் கல்யாணம் முடிச்சு வைக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. பண்ணுங்கடி, அவங்க அண்ணன்மார் 2 பேரும் பண்ணி வைக்க போகிறாங்க, நீங்களாக பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் அதை பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. இது வந்து சக்திவேலு கேட்டுருது. என்ன விஷயம் அப்படின்னுட்டுருக்காங்க. இல்லை, அவங்க தம்பிக்கு வந்து கோமதி பொண்ணு பார்த்துருக்காங்களாம், கல்யாணம் முடிச்சு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் சொல்கிறாங்க, எங்கள் தம்பிக்கு முடிச்சு வைக்க அவன் யார் அப்படிங்கிறாங்க. உடனே முத்துவேல் பொண்டாட்டி சொல்கிறாங்க, ஏங்க
அவங்க வீட்டில் தான் பிள்ளை மாதிரி அவன் வளர்ந்தான். அவங்க முடிச்சு வைக்கிறாங்க. இதில் உங்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே சக்திவேல் சொல்கிறாங்க, ஏன்னா கல்யாணம் நடந்தால் தானே, நடக்காது, நீங்கள் கவலைப்படாதீங்க. அவன் எப்படி நம்ம தம்பிக்கு முடிச்சு வைக்கிறது? நம்ம தம்பி காலத்துக்கும் வாழா வெட்டியாக இருந்தாலும் இருந்துட்டு போகிறான். கல்யாணம் முடிக்காமல் கட்ட பிரம்மச்சாரியாக இருந்துட்டு போகிறான். ஆனால் அந்த பாண்டியன், அந்த அனாதை கழுதை, ஒன்றுமில்லாதவன், அவன் என் தம்பிக்கு கல்யாணம் முடிச்சு வைப்பானோ, ஏன் அவனுக்கு பொண்ணு கொடுக்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸ் இந்த அட்ரஸ்ன்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நேராக அந்த வீட்டுக்கு போகிறாங்க. நீ பொண்ணு கொடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுங்கிறாங்க. நீ யார் அப்படிங்கிறாங்க. பொண்ணு பக்கம் வந்தாமல் ஒரு பையன், அந்த பையனோட அண்ணன் தானே. நாங்கள் எவ்வளவோ வசதியாக இருக்கோம். எங்ககிட்ட வேலை பார்த்தவன் எங்களுக்கு எதிராக கடை வச்சு எங்களுக்கு எதிராகவே வீடை வாங்கி என் தங்கச்சியை காதல் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். எங்கள் அண்ணன் மோளையே நயவஞ்சகமாக பேசி கல்யாணத்தையும் முடித்து வச்சுக்கிட்டானுங்க. எங்கள் வீட்டிலேருந்து நகையும் தூக்கிட்டு போயிட்டானுங்க. இவ்வளவும் பண்ணியிருக்கானுங்க. அவன் வீட்டில் நீ பொண்ணை கொடுத்த அப்படின்னா பொண்ணு நல்லாவே இருக்காது, வைக்காது அப்படி இப்படின்றாங்க. இந்த சூழ்நிலையில் பொண்ணு வீட்டுக்காரங்க ஃபோன் பண்ணி பண்ணின்னு பேசுகிறாங்க. பொண்ணு கொடுக்க விருப்பம் இல்லை. பையனோட அண்ணன் கல்யாணம் பொண்ணு கொடுக்கக்கூடாது, வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் பொண்ணு கொடுக்கலன்னாச்சு, நீங்கள் வேறு இடத்துல பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. பாண்டியனுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. இதை கோமேட்டு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க அண்ணன்மார் கல்யாணத்தை முடிச்சும் வைக்க மாட்றாங்க. அந்த பையனை தனியாக வச்சு பார்க்கணுங்கிற அளவுக்கு பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேதனையாக இருக்கார். இந்த விஷயம் பழனிக்கு தெரிய வருது. பழனி ரொம்ப வேதனையாக இருக்கார். பழனி ஒரு நாளுமே குடிக்காதவர் குடிச்சிட்டு நேராக வீட்டுக்கு போகிறாரு. டேய் முத்துவேல் வெளியே வாடா, டேய் சக்திவேல் வெளியே வாடா அப்படிங்கிறாங்க. டே என்ன துமுறு ஓரம் அடித்தா முதுகுலி பிஞ்சிரும் அப்படிங்கிறாரு சக்திவேல். என்னடா பிஞ்சிரும்? உங்களை நான் நான் மரியாதையாக வச்சுக்கிட்டு இருக்கேன். உன் பிள்ளைகள்லாம் அண்ணன் பிள்ளைகள்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் மூணாம் மனுஷன் மாதிரி என் கல்யாணத்துக்கு எடுக்குது நீங்கள் போய் பொண்ணு வீட்டில் சொல்லிட்டு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. டேய் நீ நல்லா இருக்குன்னு நினைக்க தான்டா செய்வோம். நீ எதுக்குடா அந்த வீட்டுக்கு போனேன்? அது போக அந்த வீட்டுக்காரன் பொண்ணு பார்த்து உனக்கு வச்சு தான் நீ கல்யாணம் முடிக்கணுமாடா? நம்ம வசதி என்னடா அப்படின்ட்டு இருக்காங்க. நான் வசதி இல்லையோ 500 ரூபா கூலி தான் எங்கள் மச்சான்ட்ட வேலை பார்த்துட்ருக்கேன். சரியா? என் பொண்டாட்டி பிள்ளைய வருங்காலத்தில் எப்படி பார்க்கணுன்னு எனக்கு தெரியும். என் விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் அப்படிங்கிறாங்க. டேய் உன் விஷயத்தில் நாங்கள் தலையிடாமல் எவன்டா தலையிடுவான்? சம்மந்தமில்லாமலாம் உங்களுக்கு பொண்ணு பார்த்துட்ருக்கான். சம்மந்தமில்லாம பார்த்த பொண்ணு நீ கட்டணுமாடா அப்படி இப்படின்னுட்டுருக்காங்க. உடனே இவர் குமார் வர்றாரு. சித்தப்பா இங்கே பாருங்கள், அவனிலே ஒன்றும் இல்லாதவனுவா, அவனை பொண்ணு பார்த்து நீங்கள் கட்டணும் வைக்கணுமா, போங்க சித்தப்பா அப்படின்னுங்கிறாங்க. டேய் நீலாம் என்ன சித்தப்பான்னு கூப்பிடாடா, உங்கள் அப்பனே எனக்கு அண்ணன் தம்பி கிடையாதுங்கும் போது நீ என்ன உனக்கு உனக்கு என்ன சித்தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தில் வீட்டை பார்த்து போயிடுறாரு. தங்கமீன் இதை பார்த்துட்டே இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் முகத்தில் அந்த பையன் கெட்டு போட்டதை பாண்டியன் பார்த்துடுறாரு. உடனே வீட்டில் என்ன கோமதி, அந்த பையன் மூக்கு உடஞ்சிருக்கா, என்ன எதுவும் பிரச்சனையா, இப்போ உன் தம்பி பழனி பேசிட்டு வரானே, வேறு எதுவும் கதையா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லைங்க, எனக்கு தெரியலங்க, அந்த பையன் 2-3 நாளாக கெட்டு போட்டு தான் அலைதான் அப்படியா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது தங்கமேல் சொல்கிறாங்க, இந்த மாதிரி கதிர் தான் மூக்கை உடைச்சிட்டாரு அப்படின்னு. கதிர் மூக்கை உடைச்சிட்டானா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் நடந்து வரும்போது பார்த்தேன், அந்த பையன் ஏதோ பேசினார், கதிர் மூக்கை உடைச்சிட்டான் அப்படிங்கிறாங்க. டேய் கதிர் உனக்கு அறிவே இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏசுகிறாரு பாண்டியன். உடனே என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. நீ ஏன்டா அவன் மூக்கை உடைச்ச அப்படிங்கிறாங்க. உடைக்கிது மாதிரி அவன் பேசுனான், அதான் உடைச்சேன் அப்படிங்கிறாங்க. டேய் ஒரு என்னடா ஓவராக பண்ணிகிட்ருக்க, அந்த வீட்டு நகையை எடுப்பேன், அந்த வீட்டு பிள்ளையை கூப்பிட்டு வருவேன், அவங்ககிட்ட நீ கை நீட்டுவே அப்படி இப்படின்ட்டுருக்காங்க. என்ன பேசணும்னு தெரிஞ்சால் நீங்களே கை நீட்டிருப்பீங்க அப்படிங்கிறாங்க. டேய் அவன் என்ன தான் பேசிட்டு பண்ணி எப்படி இது பண்ணலாம் வைக்கலாம், இந்த வீடு விட்டு வெளியே போடா அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. ஏங்க என்னங்க எப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, இவனுக்கு ஓவராக தொக்கூட போய் தான் அப்படி வருது. 6000 கொடுத்துக்கிட்டு ஒரு வீட்டில் 2 பேர் இருப்போம் வைப்போம், பக்கத்து வீட்லேயும் சண்டை போடுவோம் அப்படின்னா என்ன கதை அப்படிங்கிறாங்க. ஏங்க நம்ம போடாத சண்டையாக அவன் போட்டுற போகிறான் அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, நம்ம செய்கிற நியாயம் இருந்துச்சு, இதில் என்ன நியாயம் இருக்குது சொல்லு, அவன் மூக்கு எதுக்கு உடைக்கான், என்ன காரணம்னு சொல்லிட்டேன்டா அப்படின்னுட்டுருக்காங்க. காரணம்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை அப்படி இப்படின்ட்டுருக்காரு கதிர். உடனே பார்த்தீங்களா மாமா ஏற்றி பேசிகிட்டு இருக்காரு, தம்பி ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க அப்படி இப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே ராஜிக்கு சரியான கிடப்பாது, தங்கமேல் ஏன் ஓவராக பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கடைக்கு போட்டு அவளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் ராஜி ரொம்ப கடுப்பில் உட்காந்துட்ருக்காங்க. உடனே மீனா கேட்குறாங்க, என்ன ராஜி ரொம்ப கடுப்பில் இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா இன்றைக்கி இந்த தங்கமேல் இன்றைக்கி நான் விடவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்காரன் ரொம்ப மரியாதை குறைவாக பேசிகிட்டு இருக்கா, என் வீட்டுக்காரர் என்ன செஞ்சால் இவளுக்கு என்ன தேவையில்லாமல் இவ வர மாமாக்கிட்ட மாட்டி விட்டுக்கிட்டு இருக்கா, இன்றைக்கி ஆகட்டும் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் எல்லோரும் கடைக்கு போயிடுறாங்க. தங்கமேல் வீட்டு வேலை செஞ்சிட்ருக்காங்க. தங்கமேலுங்க வா அப்படிங்கிறாங்க. என்ன மரியாதைலாம் பேசுது அப்படிங்கிறாங்க. உனக்கெலாம் என்னடி மரியாதை, என் புருஷனை நீ எப்படி போட்டு கொடுப்ப அப்படிங்கிறாங்க. நான் என்ன போட்டு கொடுத்தேன் அப்படிங்கிறாங்க. என் புருஷன் என்ன செஞ்சால் உனக்கு என்னடி, நீ எப்படி மாமாட்ட சொல்லலாம் அப்படிங்கிறாங்க. என்ன மரியாதையை பேசு மரியாதையாக பேசுகிறாஜி அப்படி, உனக்கெல்லாம் நடி மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு முகத்தில் ஒரு கொடுப்பு கொடுத்துருந்தாங்க. வாங்கி ஒரு கொடுப்பு கொடுத்தோன்னே இதை பார்த்தோன்னே மீனாவும்
கோமதி ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க. ஷாக் ஆனாலும் கோமதிக்கு பயங்கர சந்தோஷம். நானே ஒரு கொடுப்புன்னு நினச்சேன், ராஜி கொடுத்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு, ராஜி 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 குடு அப்படின்னு சொல்லிட்டு பிரித்து கூட்டி போகிறாங்க. அத்தை இவங்க ராஜி என்ன பண்ணிட்டா பாருங்கள், நான் என் மாமாட்ட சொல்ல போகிறேன், என் வீட்டுக்காருக்கு ஃபோன் பண்ண போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு பாரு அப்படி இப்படின்னு இருக்காங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, தங்கமயில் உன் விஷயத்தில் மட்டும் நீ பேசினா பரவாயில்லை, சம்மந்தமில்லாத விஷயம்லாம் தலையிட்டால் அப்படி தான் ஆகும். அவன் புருஷனை அவன் முன்னாடியே குறை சொன்னால் அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். உன் புருஷன் சரவணனை நீ குறைச்சினா நீ சும்மா விடுவியா அப்படிங்கிறாங்க. அது எப்படி விடுவேன் அப்படிங்கிறாங்க. நீ மட்டும் உன் புருஷனை குறை சொன்னால் சும்மா விட மாட்டேன், அவன் புருஷனை மட்டும் நீ குறை சொன்னால் அவன் சும்மா விடுவாளா, அதை மாதிரி தான். அதனால் இதோட விடு அப்படிங்கிறாங்க. இன்னும் தங்கமயில் இவர்கிட்ட நம்ம வச்சுக்கக்கூடாது போலையே, ராஜி ரொம்பலாம் கோவப்படுதா அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் உட்காந்துருக்காங்க. நடந்ததை ஃபோன் பண்ணி அவங்க வீட்டுக்கு சொல்கிறாங்க. எப்படி அவன் மேலே கை வைப்பா, நான் வாரேன் வந்து வச்சுக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. ஏம்மா இது பெரிய விஷயம் ஆக்க வேண்டாம், நாளைக்கு இதை வச்சு நான் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்கும், நீ பண்ண வேண்டாம் அப்படிங்கிறாங்க. இல்லடி இப்படி விட்டு வச்சு பார்க்கக்கூடாது, நான் உடனே வீட்டுக்கு வரேன், இது என்ன ஏதுன்னு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போது அவங்க அப்பாட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி தங்கமயில் வீட்டுக்கு போகணும் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் வீட்டுக்கு வெறுங்கையா ஆட்டு போக முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. சரி யார்ட்டையாவது 2000 வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அப்பா ஒவ்வொருத்தட்டையாக கேட்டு அலையுதாங்க. அப்போ ஒருத்தருமே கொடுக்க மாட்டுறாங்க பணத்தை. இந்த சூழ்நிலையில் ஒரு கறிக்கடை முன்னாடி ஒரு டேபிள் ஒன்று கிடக்கு. அந்த டேபிள் இரும்பு டேபிள் மாதிரி இருக்காது, இடைக்கு போட்டாலே 2000 மேலே போகும் போலையே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டுக்கான ஒரு தள்ளுவண்டியை கொண்டு வந்து அதை தூக்கி கொண்டு ஒரு இரும்பு கடையில் போட்டுத்தாரு. அவர் 2000 கொடுக்காரு, நேராக வீட்டுக்கு போயிடுறாரு. அப்போ அந்த கறிக்கடைக்காரர் அந்த டேபிளை பார்க்குறாரு, காங்கலை யார் எட்டு போனான்னு சிசிடிவியில் பார்க்குறாங்க. தங்கமயிலோட அப்பா தான் தூக்கிட்டு போயிருக்காரு. நேராக தங்கமயில் வீட்டுக்கு வராங்க. இங்கே தங்கமயில் அப்பாவும் அம்மாவும் தங்கமயில் வீட்டுக்கு போகிறது கிளம்பி நிற்காங்க. என் வீட்டு டேபிளை எடுத்து இரும்பு கடையில் போட்டு விற்று காசு வாங்கிட்டு நீ எங்கேயா வெள்ளைன்னு சொல்லிமா கிளம்புற அப்படிங்கிறாங்க. நான் எங்கேயா எடுத்தேன் வச்சேன் அப்படிங்கிறாங்க. நீ தான் ஏன் எடுத்திருக்க, அது சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது, இப்போ நான் போலீஸுக்கு போக போகிறேன், குடும்பத்தோடு நீ உள்ளே போக பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே வேணால் போடா அப்படிங்கிறாங்க. நேராக போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இந்த சூழ்நிலையில் போலீஸில் தங்கமயில் அம்மாவையும் அப்பாவும் அரெஸ்ட் பண்ணிவிட்டு பேப்பரில் நியூஸாக வந்துடுது. இதை பேப்பரில் பாண்டியன் நியூஸாக படிக்கிறாங்க. இனி என்ன நடக்கும் இந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.